ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஏன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? நித்திய ராஜ்யத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நித்திய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆமா பாடுகள் வரும், வேதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நாம் அழைக்கப்பட்டது நித்திய ராஜ்யத்திற்காக. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 316 சேனல் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணி அளவில் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற அநேகர் எங்களோடு கூட ஃபோன் மூலமாய் தொடர்பு கொண்டு ஜெபிக்க சொல்றீங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற என்னுடைய பிள்ளைகளே, உள்ளம் உடைந்து போய், சோர்ந்து போய், கவலையோடு, வேதனையோடு, நன்மை நடக்காதா, அற்புதம் உண்டாகாதா என்ற நிலையில இருக்கிற உங்களோடு இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் இடைபடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்களுக்காக நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, அற்புதமான நல்ல வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனத்தை கேட்கிற, உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் தேற்றுவீராக என்று ஜெபிக்கிறேன். உள்ளம் உடைந்திருக்கிற, சோர்ந்திருக்கிற, வேதனையோடு கூட பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ராத்திரியில் உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே ஆறுதலை தரக்கூடியதாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் ஜனங்களை புடமிடட்டும், பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை சகோதரி வாசிக்க நாம் கேட்போம். பைபிள் கையில வச்சிருந்தீங்கன்னா பைபிள் எடுத்துக்கோங்க, வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில பல பாடுகளை, பல அவமானங்களை, பல நிந்தனைகளை, பலவிதமான உபத்திரவத்தின் பாதையிலே நாம் நிற்கிறோம். இன்றைக்கு அநேக மக்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் வரும்போது சோர்ந்து போகிறார்கள். பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகிறார்கள். சத்துருக்களை எதிர்த்து அவங்களால போராட முடியல, பிரச்சனைகளை எதிர்த்து அவங்களால போராட முடியல. அநேக ஊழியக்காரர்கள் கூட சோர்ந்து போய் முடங்கி படுத்து கொள்ளுகிறார்கள். அன்றைக்கு எலியா சூரச்செடியின் கீழ் போய் படுத்து கொண்டு சொன்னான், ஆண்டவரே நான் செஞ்ச ஊழியம் போதும் ஆண்டவரே, என்னால நிந்தனையை அனுபவிக்க முடியல, என்னால எதிர்த்து போராட முடியல, நான் செத்து போனா நலமா இருக்குமே என்று ஆண்டவரிடத்துல போய் வேண்டுதல் செய்தான். ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி, தூதனை கொண்டு தட்டி எழுப்பி அவனை ஆண்டவர் என்கரேஜ் பண்றாரு, உற்சாகப்படுத்துறாரு. நீ போகிற தூரம் வெகு தூரம் இருக்கிறது, நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சாதிக்கணும்பா, நீ சாதிக்கத்தான் உன்னை அழைச்சிருக்கிறேன், ஊழியம் செய்யத்தான் உன்னை அழைத்திருக்கிறேன், கிறிஸ்தவனாய் வாழ்ந்து காட்டத்தான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ சோர்ந்து போய் படுத்துக் கொள்வதற்காக அல்ல, பின்வாங்கி போவதற்காக அல்ல, ஆண்டவரை விட்டு, ஊழியத்தை விட்டு, தேவனை விட்டு நீ விலகி போவதற்காக அல்ல. என்ன வந்தாலும் கிறிஸ்துவுக்காக நீ நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ எழுந்து புசித்து குடித்து பலன் கொண்டு எழுந்து நட என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பேதுரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு எல்லாருடைய பாதையிலும் சோர்வை மேற்கொள்ளாமல், உபத்திரவங்களை மேற்கொள்ளாமல், பாடுகளை மேற்கொள்ளாமல் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று பவுல் அழகா சொல்றாரு. தோத்துறான். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை
அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஏன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? நித்திய ராஜ்யத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நித்திய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும், வேதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நாம் அழைக்கப்பட்டது நித்திய ராஜ்யத்திற்காக. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் தான் 8ஆம் வசனத்துல, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விடுங்களாமோ என்று வகை தேடுகிறான். பிசாசு நித்திய ராஜ்யத்துல ஒரு மனிதன் பிரவேசிக்க அவன் விடுகிறது இல்லை. தோத்திரம். அவங்களை நரகத்தில் தள்ள வேண்டும், பாதாளத்தில் தள்ள வேண்டும் என்றுதான் சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் நம்மை நித்திய ராஜ்யத்திற்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆக சத்துருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல உன்னை விசுவாசத்தில் இருந்து வழி திருப்பி, சத்தியத்தை விட்டு உன்னை வழி திருப்பி, தேவனுடைய ஊழியத்தை விட்டு, ஊழியக்காரங்களை விட்டு, சபையை விட்டு உன்னை வழி திருப்பி, யாரை ஏமாற்றலாம், யாரை வஞ்சிக்கலாம், யாரை பின்மாந்த பண்ணலான்னு அவன் மிகுந்த தீவிரம் கொண்டிருக்கிற காலத்துல பவுல் சொல்றாரு, நம்மளை கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? நித்திய மகிமைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போகாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஒரு மிஷினரியினுடைய சம்பவம் ஒன்று எனக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை. அவரும் அவருடைய மனைவியும் மலை நிறைந்த மலைவாசிகள் வாழ்கிற ஒரு பட்டணத்துல, பட்டணம் என்றால் அந்த அதை சுற்றி இருக்கிற காட்டு பகுதி, அந்த காட்டு பகுதிக்குள்ளே போய் ஊழியம் செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தாதான் ஒரு வெளிச்சமுள்ள ஒரு பட்டணத்தை பார்க்க முடியும். உள்ள பல கிலோமீட்டர்ஸ் தள்ளி போகும்போது மலைவாசிகள், காட்டு மனிதர்கள் வாழ்ந்த, இருள் நிறைந்த, மின்சாரமற்றிருக்கிற, காட்டு மிருகங்களோடு கூட வாழ்கிற காட்டுவாசிகள் கூட நரகத்திற்கு போய்விடக் கூடாது, அவங்களும் நித்திய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று தன் மனைவியை அழைத்து கொண்ட ஒரு ஊழியத்திற்கு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மனிதர்களை அடித்து சாப்பிடுகிற கும்பல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே ஊழியம் செய்த அவர்களை கிறிஸ்துவுக்குள் அவங்களை நடத்த நிறைய பிரயாசப்பட்டார். ஒரு நாள் தன்னுடைய மனைவியை தான் ஊழியம் செய்த இடத்துல இரவு தங்க வைத்து விட்டு அவர் வேறொரு கிராமத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி, அந்த இரவில் அவங்கள பார்த்து சொன்ன, மனைவி இங்கே இருக்கட்டும், நான் இன்னொரு கிராமத்திற்கு போய் ஊழியம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் வேறொரு கிராமத்திற்கு போனார். போய் அவர் அன்றைக்கு நைட்டு அவரால் வர முடியல. ஆகையினால் அடுத்த நாள் அவர் மதியம் அவர் திரும்ப தன்னுடைய மிஷினரி அந்த இடத்திற்கு, ஊழியம் செய்த அந்த இடத்திற்கு அவர் வருகிறார். வந்து மனைவியை கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, இல்லை முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நல்ல சாப்பாடு, அதுல கறி குழம்பெல்லாம் ஊற்றி அவரை சாப்பிட சொல்றாங்க. அவர் சாப்பிடும்போது ஒரு சகோதரி ஓடோடி வந்து, ஐயோ ஐயா அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி தட்டி விட்டார்கள். உடனே என்னன்னு கேட்டாரு, நீங்க நைட்டு வரவில்லை, அந்த நைட்டு உங்களுடைய மனைவியை அவர்கள் கொன்று அதை சமைத்திருக்கிறார்கள், நீங்க சாப்பிடுகிறது கூட உடைய மனைவியினுடைய அந்த சரீரம் தான் என்று சொன்னார்கள். அவர் உள்ளம் உடைந்து போனார், நொறுங்கி போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர்கள் மேல் அவர் கோபப்படவே இல்லை. என் மனைவியை இழந்தாலும் அவள் ரட்சிக்கப்பட்டாள், ஆண்டவருக்காக வாழ்ந்தாள், நித்திய ராஜ்யத்திற்கு அவள் சென்றிருக்கிறாள். ஆக அது எனக்கு மிகப்பெரிய சோர்வை உண்டாக்கினாலும் அவளை குறித்து உனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவள் நித்திய ராஜ்யத்தில் கர்த்தரோடு கூட இருக்கிறாள். ஆனால் இந்த காட்டு மனிதர்கள் என் மனைவியை கொன்று விட்டார்களே என்று சொல்லி அவர்கள் மேல் எந்த வருத்தமோ கோபமோ இல்லாமல் மறுபடியும் அதே இடத்துல தன்னுடைய மிஷினரி பணியை அவர் தொடர்ந்து செய்தார். பல ஆண்டுகள் அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வந்ததாக தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, இழப்புகள் வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தனைகள் வரலாம். இதெல்லாம் ஏன் என்றால் நமக்காக கர்த்தர் நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிற நம்மை
பலவிதமான பாடுகளின் வழியாக, நிந்தனைகளின் வழியாக, கண்ணீர்களின் வழியாக கடந்து போக வேண்டியது இருக்கிறது. ஆகையினால் தான் அப்போஸ்தலர் பவுல் இப்படி எழுதுகிறார். வாசிக்கலாம். நீங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, அங்க பவுல் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் வாசிக்க முடியும். வாசிங்கள். வெகு மனத்தாழ்மையோடும் சொல்றாரு பாருங்க, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பவுல் சொல்றாரு, எனக்கு வந்த பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எழுதுறாரு, எல்லா சூழ்நிலையிலும் நான் வெகு மனத்தாழ்மையோடும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெகு மனத்தாழ்மையோடு, அந்த பாடுகள் நிறைந்த சூழ்நிலையில கூட என் மனசு எப்படி இருந்துச்சுன்னா, மனத்தாழ்மையோடு கர்த்தருக்காக வாழ என்னை ஒப்பு கொடுத்தேன். இயேசு தன்னுடைய ஊழியத்தில் சொல்லும் போது, ஆமா, பிதாவின் குமாரன் என்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், ஆமா, பூமியில வந்து நமக்காக அடிமையின் கோலமானார், அடிமையின் ரூபம் எடுத்தார், தன்னைத்தானே அவர் தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுனுடைய ஊழியத்தில் மிகுந்த மனத்தாழ்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே தான் பவுல் சொல்றாரு, எனக்கு வந்த நெருக்கங்களில், அவமானங்களில், நிந்தனைகளில், ஆமா, நான் யாரையும் ஹட் பண்ணியோ, யாரையும் விரோதிச்சோ, சண்டையிட்டோ, ஆமா, இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற வரல. என்ன நிலையானாலும் நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். கீழே சொல்றாரு, மிகுந்த கண்ணீரான வாழ்க்கை, மிகுந்த கண்ணீரோடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தின் பாதையில கண்ணீரான வாழ்க்கையை, கண்ணீரான சூழ்நிலையை பவுல் கடந்து சென்றார். ஏங்க, இவர் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற தேவனால் வேறு பிரிக்கப்பட்டாருங்க. இவரை ஏற்றுக்கொள்ள ஆள் இல்லை. போகிற இடங்களில் இவரை கல்லால் அடித்தார்கள், தூஷணப்படுத்தினார்கள், சிறைச்சாலையில, ஆமா, அவரை அடிக்க ஒப்பு கொடுத்தார்கள், அநேக உபாதைகள். ஆனா ஒரு முறை கூட பவுல் கர்த்தரை தூஷிக்கவும் இல்லை, ஆண்டவரை விட்டு பின்வாங்கவும் இல்லை. அவர் சொல்றாரு, மிகுந்த கண்ணீர் வந்தது உண்மைதான். கர்த்தருக்கு தோத்திரம். ஏன், யாரால? அதே வசனம் சொல்லுகிறது, யூதருடைய தீமையான யோசனைகள். ஊழியம் என்றாலே, சபைகள் என்றாலே, நம்ம சுற்றிலும் நிறைய தீமையான மனிதர்கள் இருப்பார்கள். இங்க பவுலுடைய ஊழியத்திலும் தீமையான யூதர்கள் பவுலை ஹட் பண்ணிட்டே இருக்கிறான். அவனுக்கு விரோதமா எழும்பி அவனை போராடி அவனுடைய சமாதானத்தை கெடுக்க, நிம்மதியை கெடுக்க பலவிதமான தொந்தரவுகளை பவுல் அவங்க செஞ்சாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஊழியத்தின் பாதையில் நிற்கிற ஊழியக்காரனே, தீமையான மனிதர்களால் மனம் சோர்ந்து இருக்கிறாயா? இந்த செய்தியை கேட்கிற அருமையான விசுவாசியே, தீமையான மனிதர்களால் உள்ளம் உடைந்திருக்கிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட்டுறாத, பக்தி வைராக்கியத்தை விட்டுறாத. ஸ்தோத்திரம். வேதத்துல பவுலுக்கு விரோதமா அநேகர் எழும்பினார்கள். அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணி அவன் சாப்பிடாமல் கூட இருந்தார்கள். ஸ்தோத்திரம். எத்தனையோ பாடுகளை பவுல் கடந்து போனார். என்ன வந்தாலும் நான் கர்த்தரை சேவிக்க மறக்க மாட்டேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரையே சேவிப்பேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே அப்போஸ்தலர் 14ல், ஆமா, அவருடைய பாடுகளின் ஒரு பகுதியை, ஆமா, நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 14ல் வாசிங்கள், பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனானா என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். ஏங்க, ஒரு ஊழியக்காரன் இல்ல, அவன் செத்து போனா என்று எண்ணுகிற அளவுக்கு கல்லால அடிச்சிருக்கிறாங்க இந்த யூதர்கள். அவன் எவ்வளோ அடி அடிச்சிருப்பாங்க, எவ்வளோ அடி அடிக்கப்பட்டிருந்தா அவன் செத்து போனவனை போல கீழே விழுந்து கிடந்திருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், மாலை போட்டு வரவேற்க தேவையில்லைங்க. சிவப்பு கம்பளியை விரித்து ஊழியக்காரனை, ஆமா, வெல்கம் பண்ண தேவையில்லைங்க. அவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ மனிதனை யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து
அவனுக்கு விரோதமாய் போதனைகளை செய்து எல்லாரும் ஊரே சேர்ந்து அவனை கல்லிலே அடித்து, ஆமா, மயக்கம் அடிச்சு செத்துட்டான்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு அவனை அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை அவமானங்கள் பாருங்க! கிறிஸ்துவுக்காக அவமானங்களை, கிறிஸ்துவுக்காக நிந்தனைகளை, கிறிஸ்துவுக்காக உபத்திரவங்களை படுகிறாயா? சோர்ந்து போகாத. இதே போல் அழகாக ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாரு பாருங்க. 22வது வசனத்துல வாசிங்க. சீஷருடைய மனதை, ஆமா, தன்னோடு கூட இருந்த சீடர்கள் இவன் அடிக்கப்பட்டு உபாதையிலே கிடக்கிறத பார்த்த உடனே, ஆமா, அவங்கள பார்த்து இப்ப பவுல் பிரசங்கம் பண்றாரு. சீடருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அங்க வாசித்தோம், பேதுரு சொன்னாரு, நம்ம எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இங்க பவுல் சொல்றாரு, ஆமா, நம்மை கர்த்தர் நித்திய ராஜ்யத்திற்கு அழைத்திருக்கிறார் அல்லவா? அந்த ராஜ்யத்திற்கு நாம் போக வேணும்னா நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். அநேக உபத்திரவத்தின் வழியாய் ஊழியம் செய்ய போன இவங்களை, ஷீலாவையும் பவுலையும் பிடிச்சு சிறைச்சாலை அதிகாரியின் கைகளை கொடுத்துட்டான். இவங்க என்னமோ பெரிய குற்றம் செஞ்சது போல அவங்கள தலைகளை தொங்க விட்டு அடிச்சு துன்புறுத்தினதை நம்ம வேதத்துல அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, எவ்வளவு பாடுகள்! அந்த அடிக்கப்பட்ட சூழ்நிலையில, தலைகீழ தொங்கப்பட்ட அந்த சூழ்நிலையில கூட வேதம் சொல்லுகிறது, 25வது வசனம் 16:25, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உபத்திரவங்க, அடிச்சுட்டான், தொங்க விட்டுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்துல கூட, நெருக்கத்துல கூட, அந்த அவமானத்துல கூட 25வது சொல்லுகிறது, அவங்க கர்த்தரை துதிச்சும் பாடியும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவமானம் வரும்போது இடிந்து போய் விழுந்து அழுது கொண்டிருக்காத, நீ ஜெபம் பண்ணு. எல்லாம் வல்லவர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு குரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அவர் மடங்கடிக்க பண்ணுவார். உனக்கு குரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், அவர்களை 7 வழியாய் ஓடி போக பண்ணுவார். உன்னையும் என்னையும் அழைத்தவர் சர்வ வல்லமுள்ளவர். ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஆகார் வனாந்தரத்தில் அழுதுகிட்டு இருந்தாலே, எப்படியாவது அழுதுட்டு போகணும்னு ஆண்டவர் விட்டுட்டாரா? ஆகாரை தேடி ஆண்டவர் வந்தார். ஏன் ஆகாரை அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உன் சூழ்நிலை எல்லாம் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொன்னார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு வருகிற போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பயப்படாத. கர்த்தரை துதி, ஜெபம் பண்ணு, பாடு, ஆராதனை பண்ணு. ஆராதனை மிஸ் பண்ணிடாதீங்க. சபையை மிஸ் பண்ணாதீங்க. நீங்க செய்கிற ஊழியத்தை மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து கர்த்தருடைய பணியை இன்னும் தீவிரப்படுத்துங்க. உங்களை அழைத்தவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யூதர்களால் வந்த சதி ஆலோசனைகள், அநேக தீமைகள் பவுலுக்கு செய்ய யூதர்கள் எத்தனித்துக் கொண்டே இருந்தார்கள். எல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தர் பவுலுக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சிறு பெண்ணை குறித்து அவருடைய சாட்சியை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? நீங்க படிச்சிருப்பீங்க அநேக முறை. வாசிங்கள், பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிங்க. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த சிறு பெண் யார்? நாகமான் வீட்டிலே பணிவிடை செய்கிற ஒரு பெண். நாகமானுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். சீரிய ராஜாவின் படை தலைவனான நாகமான் என்றுதான் இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்குகிறது. சீரிய நாட்டின், சீரிய ராணுவத்தின் படை தளபதியாக இருந்தவன், பேர் பெற்று புகழ் பெற்று வாழ்ந்தவன். ஆனா உடம்பெல்லாம் குஷ்டரோகம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்தில் தான் ஒரு சம்பவம் நடக்கிறது. அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி, அவள் சின்ன பிள்ளைதான், அவன் அடிமைப்படுத்தி இங்க கொண்டு வந்து இப்ப வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருக்கிறாள். அவள் வேலைக்காரியா இருந்தா சொந்த நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டில் இருக்கிறா. உடன் பிறந்தவர்களை மறந்து, தாய் தகப்பனை மறந்து, உறவுகளை மறந்து, சொந்தங்களை மறந்து சிறைப்பட்டு போன ஒரு கைதிங்க. அவ தன்னுடைய ஆண்டவரை குறிச்சோ தன்னுடைய ஊழியக்காரனை குறிச்சோ ஒரு நாளும் முறுமுறுக்கலங்க. இல்ல, இன்னைக்கு உங்க நிலைமை அப்படி இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? ஐயோ, என் சொந்த தேசத்துல என் அப்பா அம்மாவு கூட, என் உறவுகள் கூட, சொந்தங்கள் கூட நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், என்னை இப்படி சிறைப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. இந்த கடவுள் காப்பாற்ற கூடாதா? இந்த கடவுள் நன்மை செய்யக்கூடாதா என்றெல்லாம் கடவுளை பார்த்து கேள்வி கேட்கிற இந்த உலகத்துல அவள் ஆண்டவரை குறித்து எந்த முறுமுறுப்பும் இல்லை. அங்க படிக்கும் போதே நம்ம வழங்கிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சின்ன பிரச்சனை, குடும்பங்களில போராட்டம்னா சபையை முறுமுறுக்கிற எத்தனை விசுவாசிகள், பாஸ்டர் முறுமுறுக்கிற எத்தனை விசுவாசிகள், கர்த்தரை முறுமுறுக்கிற எத்தனை விசுவாசிகள். ஜெபத்துக்கு வரமாட்டான், சபைக்கு வரமாட்டான், ஊழியத்துக்கு வரமாட்டான். கர்த்தருக்கு தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற எத்தனை ஆட்கள். தேவ பிள்ளை, இந்த பிள்ளை அடிமைத்தனத்துல அவள் வாழ்ந்தாலும் தான் தேவனை குறித்தோ தன்னுடைய ஊழியக்காரனை குறித்தோ அவள் ஒரு நாளும் முறுமுறுக்கவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. இங்க வாசித்தீங்கன்னா அவர்களை குறித்து மேன்மையாய் பேசினாள். என்ன பேசுறா? 3ஆம் வசனம், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, வாசிங்க, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். பாருங்கள், தன்னுடைய ஊழியக்காரனை குறித்து அங்கே அவள் மேன்மையாய் சொல்லுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முறுமுறுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறா இல்ல? ஆண்டவரையும் ஊழியக்காரனையும் முறுமுறுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறா. அடிமைப்பட்ட நிலைமை, சிறைப்படுத்தப்பட்ட நிலைமை, சுதந்திரம் பறிபோனது, அந்த பரிதாபமான நிலைமை. ஆனா அங்க கூட பாருங்க, இஸ்ரவேலின் ஊழியக்காரன் அவனுடைய ஹைலைட் அவர் சொல்றா, அவருடைய ஊழியக்காரனுடைய பெருமையை பேசுறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ விசுவாச மக்களே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை ஹைலைட் பண்ணி காட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹைலைட் பண்ணி காட்டுங்க. சவுல் கூட ஒரு வேலைக்காரன் போனான் கழுதையை தேடி. கழுதை எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க, கழுதை கிடைக்கல. வேலைக்காரன் ஒரு ஐடியா சொல்ற பாருங்க, குட் நியூஸ். இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவரிடத்தில் போவோம், அவர் நமக்கு கழுதை எங்க இருக்கும்னு சொல்லுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஊழியக்காரனை அந்த வேலைக்காரன் ஹைலைட் பண்றான். இங்கே கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒருவர் இருக்கிறாரு, அவரிடத்தில் போனால், நம்ம தேடி தேடி பார்த்தோம் கழுதை கிடைக்கல, ஆனா அவர்கிட்ட போனா நமக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு ஐடியாவை கொடுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த ஊழியக்காரனை தேடி அவர்கள் போனார்கள். அப்பதான் ஊழியக்காரனை பார்க்க போகும்போது எப்படி வெறுங்கையா போறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஒரு வெகுமதியை கொண்டு அவரை பார்க்க போனார்கள். ஊழியக்காரனை இஸ்ரவேல் நாட்டிலே கனமா எண்ணினார்கள், மேன்மையா எண்ணினார்கள், உயர்வா எண்ணினார்கள். அதைத்தான் இந்த பெண்மணியும் இந்த பிள்ளையும் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வளர்க்கப்பட்டா? என் தேசத்துல, என் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவரை போய் நம்ம எஜமானன் பார்த்தா போதும், அவர் சுகமாகி விடுவார். அவளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய வாழ்க்கை உபத்திரவத்தில் இருக்கிறது, அவள் வாழ்க்கை நெருக்கத்தில் இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் ஊழியக்காரனை ஹைலைட் பண்ணி காட்டுகிற ஒரு சிறு பெண். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிறது என்னுடைய பிள்ளையே, உங்க விசுவாசத்தை ஹைலைட் பண்ணி காட்டுங்க, உங்க ஜெபத்தை ஹைலைட் பண்ணி காட்டுங்க, உங்க ஊழியக்காரனை ஹைலைட் பண்ணி காட்டுங்க, நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரை ஹைலைட் பண்ணி காட்டுங்க. இஸ்ரவேலிலே நமக்கு ஒரு தேவன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்காக உயிர் கொடுத்த ஒரு ரட்சகன், நம்ம மீட்க வந்த ஒரு ரட்சகன். அவர் தான் சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன்,
தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்த ஒரு தெய்வம். கர்த்தருக்கு மகிமை. அவரை ஹைலைட் பண்ணி இயேசுவை உயர்த்தி பேசுங்க. ஏன்னா அவர் நம்மை நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். அதைத்தான் யோவான்ல நம்ம வாசிக்கிறோம் இல்ல, 14ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே இயேசுதான் அதை ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. ஆமா, வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பாருங்கள், ஏன் சொல்றாரு? ஆமாம், உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க ஒரி பண்ணக்கூடாது, நீங்க கவலைப்படக்கூடாது, நீங்க எதை குறித்து யோசிக்க கூடாது. உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது. ஏன் கலங்கக்கூடாது? பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். ஆமா, நம்ம அப்பா பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படியே இல்லாம இருந்தாலும் நான் போய் உங்களுக்காக வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தவர் பரமேறி போயிருக்கிறார். எதற்கு பரமேறி போனார் தெரியுமா? நமக்காக அவர் நித்திய ராஜ்யத்தை, நித்திய மகிமையை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கும்படிக்கு நம்மை அழைத்து கொண்டு போக இயேசு வரப்போகிறார். அவர் மகிமையின் மேகத்தின் மேல் வரப்போகிறார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? பாடுகளை குறித்து கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் ஏற்படுகிற கஷ்டங்களை குறித்து பயப்படாதீங்க. பாடுகளின் வழியாய் நாம் அந்த பரமனை காண முடியும். இயேசு உனக்காக எனக்காக பாடுபட்டார். அந்த பாடுகளின் வழியாய் நமக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தேவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே மகனே. உன்னையும் என்னையும் அழைத்தவர் நம்மை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல 4 குஷ்டரோகிகளை குறித்து 3ஆம் வசனம் சொல்லுகிறது. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? குஷ்டரோகிகளை குறித்து சொல்லி நான் முடிக்கிறேன். ஊரே குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவான், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவான், ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சிருவான். ஆமா, ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அப்படிப்பட்டவங்க தான் நம்ம இந்த நாட்டில் வாழ்ந்து சாகிறத விட நம்ம சீரிய ராணுவ படைக்கு போயிடலாம். அவன் நம்மளை உயிரோடு வச்சிருந்தாங்க இருக்கலாம், இல்லைன்னா செத்து போலான்னு சீரிய ராணுவ படைக்குள்ள போனா அங்கே கர்த்தர் செய்த அற்புதத்தை கண்டார்கள். ஆமா, கர்த்தரே யுத்தம் பண்ணி சீரியர்களை, ஆண்டவர் ராணுவங்களை அழித்து போட்டார். அங்க இருக்கிற வெள்ளி, பொன்னு, ஆடைகள், கோதுமை, தானியங்கள் பார்த்த உடனே எனக்கு எனக்கு எனக்குன்னு வாரி வைத்து கொண்டிருந்த போது அதுல ஒருவன் சொன்னா, நாம் செய்கிறது நியாயம் இல்லை, இந்த நல்ல செய்தியை நம் ராஜாவுக்கு அறிவிப்போமாக. ஏங்க, அவனே தள்ளப்பட்டவங்க, அவனே புறக்கணிக்கப்பட்டவங்க, அவங்கிட்ட ஆறுதலா பேச ஆள் இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊரால் புறக்கணிக்கப்பட்டு, ராஜாவால் புறக்கணிக்கப்பட்டு, ஆமா, மனைவியால் புறக்கணிக்கப்பட்டு, பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் நொந்து கெட்ட போது கூட அவனுடைய நினைவு நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சான். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரு என்ன தீங்கு வேணா செய்யட்டும், நீங்கள் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே யோசியுங்கள். உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறவர் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த 4 குஷ்டரோகிகளும் உபத்திரவத்தின் மத்தியில் தான் போனாங்க. அவங்க வாழ்க்கையே பாடுகள் தான். அந்த பாடுகள்ல கூட ஒருத்தன் சொன்னா, ஆமா, நம்ம செய்யறது நியாயம் இல்லை, நமக்குன்னு வாழ்றது நியாயம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உபத்திரவம் இல்லாமல், பாடுகள் இல்லாமல் நாம் பரமனை காண முடியாது. உள்ளம் உடைந்திருக்கிறாயா? உனக்காய் ஜெபிக்க போகிறேன். ஏன் வாழ்க்கை நான் செத்து போலாம் நினைக்கிறையா? இல்லை இல்லை, உனக்காக இயேசு உயிர் கொடுத்திருக்கிறார். நீ வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். உன் கடன் பிரச்சனையை அவர் மாற்றுவார். நீ ஏன் பயப்படுற? உன் வியாபாரத்தை மறுபடியும் அவர் தலைக்க பண்ணுவார். நீ ஏன் பயப்படுற? பிரிந்து போன கணவனை திரும்ப கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் குடிகார புருஷனை கர்த்தர் ரட்சிக்க அவர் வல்லவர். சீர்கெட்ட கிடக்கிற உன் பிள்ளைகளை மனம் திரும்ப செய்ய அவர் வல்லவர். ஜெபிக்கலாமா? உங்க நிலைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பாடுகளின் வழியாய் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை கேட்க உதவி செய்தீரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய இருதயங்களையும் ஸ்திரப்படுத்துவீராக.
எங்களை நித்திய ராஜ்யத்திற்கு அழைத்திருக்கிறீர். இந்த கொஞ்ச காலம் பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள் வந்தாலும் நீ சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, இவைகளை ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என்ன வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுவது போல உடைய பிள்ளைடைய எல்லா கவலைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, பூந்தமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 9:30 மணிக்கு ஆராதனை உண்டு. ஒவ்வொரு 1ஆம் தேதி மாலை கூட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு 3வது புதன் டுனாமிஸ் ஐக்கியங்கள் உண்டு. தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. Praise the Lord.